ஒரு எபிரேய குடும்பத்தில் பிறந்த இவனை கொண்டு போய் நுழைச்சிட்றாரு. பார்வோனுடைய வீட்டுக்குள்ளேயே நுழைச்சிட்றாரு ஐடியாவா. அங்கே அவன் சாப்பாடை சாப்பிட்டு அவன் யூனிவர்சிட்டிக்கு போய் எகிப்தியத்தில் படித்து அவன் ராஜ சாப்பாடு சாப்பிட்டு அரண்மனையில் வளர்ந்து எகிப்தியரோட சமமாக இருக்கிற அடிமையாக வளரல பாருங்க. அவன் அந்த அடிமைத்தனத்தின் புத்தி இல்லை. பிறந்ததுல இந்த ராஜாவுடைய பேரன் தான் வளர்றான். அதனால தான் ராஜாட்ட போய் சொல்ல முடியுது, என் ஜனங்களை போக விடு அப்படின்றான். அவன் தம்பி ஆரோன்ட்டு சொல்லியிருந்தா போய் நின்று இருப்பான். இவன் சொல்கிறான் போக விடு. இவனுக்கு தைரியம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஏன்னா இவன் அடிமையாக வளரல, வேறு விதமாக வளர்க்குறாரு கர்த்தர். ஏன்னா வேற ஒரு வேலையை செய்கிறதுக்காக அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவன் செய்கிற வேலையை வேற ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்குன்னு ஷேப் பண்ணுறாரு. அப்படி தான் நம்ம எல்லாரையும் என்னை தேர்ந்தெடுத்து என்னை சில இடங்களுக்கு அனுப்பி எனக்கு சில கல்வியை கொடுத்து சில அறிவை கொடுத்து சில எக்ஸ்போஜரை கொடுத்து நான் இன்றைக்கு செய்கிற வேலையை செய்யும்படியாக என்ன ஷேப் பண்ணியிருக்காரு. உங்களை அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டை கொடுத்து அதில் வளர வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யும்படியாக உங்களை ஒரு சமுதாயத்தில் வளர செய்து அப்படி உண்டாக்கிட்டார் கடவுள். ஏன்னா அந்த சமுதாயத்தில் அந்த மக்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு வேலையை வச்சுருக்காரு. அது நீங்கள் தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது.